ஹாய், எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம். நம்ம வீட்டு சார் என்ன பண்ணுறாங்க? சாருன்னா என்ன நக்கல் பண்ணுறேன், அதனால சார் நீங்கள் நினைக்காதீங்க. முத்து தாத்தே துணி மடிக்கிறாங்க. அவங்க வேலையை அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம என்னங்க, நம்ம யாரும் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியது. என்னங்க, காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதனாலதான் நெத்தியில துணூறு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? என்னடா அண்ணன் அதிசயமா நெத்தியில துணூறு வச்சிருக்க, என்ன சொந்தம்? கண்ணுல ஒரு கக்கட்டி வந்திருக்கே, ஒரு வார்த்தை சொன்னியா நீனு? நீ எல்லாம் என்ன ஒரு கட்டிய மனைவி? என்ன முத்தே, கண்ணுல கக்கட்டி இருக்கேன் முத்து. நானே இப்பதான் பாக்குறேன். கண்ணாடி பார்க்கும்போது கூட பார்க்கல. ஓகே ஓகே, என்ன பரவாயில்ல. என்னத்துக்கு இப்போ சொல்கிறாருன்னா, அண்ணே கண்ணில் கக்கட்டியெல்லாம் நல்லா இருக்கானே, நீங்கள் எப்படின்னு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? கண்ணு கக்கட்டி குறைஞ்சிடும்னே நாங்கள் கேட்க வேண்டாங்க, கேட்டாலும் இங்கே பொசுங்க போல இருக்கு பாங்க பார்த்துக்கிறவனே அப்படின்னு நீங்களாம் சொல்லுவீங்களா? அனுப்பா அலைகிறாரு, நல்ல விட அலைகிறாரு, சத்தியமாக அலைகிறாரு. நல்ல விட என்ன செய்ய ஏதாச்சும் செய்யணுமே. சாப்பிட்டாச்சாங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்ன பண்றீங்க? நேரம் எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இன்னும் சாப்பிடல. விசு வர்றதுனால வீடெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால அதை இதையும் தட்டி முட்டி எல்லாம் கழுவி கிழுவி நீக்க ஆக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு நாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது சின்ன மூத்தவே என்ன எந்திரிக்கலங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிடிச்சிருக்கிற துணியை உள்ள தூக்கி போட்டுருங்க. போட்டுறேன். மூத்த வெண்ணெய் எந்திரிக்கல, அதான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன். லீவுங்கிறனால கண்டுக்கிறதே இல்லை, தூங்கட்டும்னு விட்டுறாது. இப்படி தூங்குறனால காலையில் உள்ள காலை சாப்பாடு கட்டாயிருது. என்ன ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன். எந்திரிச்சோடனே இந்த இது ப்ரோட்டீன் ஃபுட்டா அந்த ஜூஸ் அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதை கொடுத்தா அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மதிய சாப்பாடை சாப்பிட்டுருவான். ஆமாம், இதை ஒரு நிமிஷம் பிடிங்க. அதானே தெரியும். நீ இப்படி எடுத்துக்கிட்டு வந்தாலே என்னை பிடிக்க சொல்லிட்டு நீ ஓடி போயிடுவாரு. ஹைட்டுக்கு என்னால் தூக்க முடியலங்க. அது என்ன அசிங்கமா? என்ன துணி துவைக்கத்தனமா போற, இதுல என்ன அசிங்கம் இருக்குது? அதாவது என்ன சொன்னேன், கொஞ்சம் மேல போய்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கடவுளே. ஆமா, அது என்னமோ மாதிரி நொட்டையால வச்சுக்க அசிங்கமா இருக்கு. என்னங்க, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா முழுன்னு இருக்கிறாரு பாருங்க மாப்பிள்ள. அப்புறம் கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, காலையிலே மியூசிக்கெல்லாம் டை அடிச்சிட்டேன், அதனாலதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா, அதான் உண்மை. அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அண்ணன் வர வர கிறங்கிக்கிட்டே வர்றாரு, அக்கா பாக்குறது கிடையாது, அக்கா கவனிக்கலையா? அண்ணனை பாருங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கறிமீன் சாப்பிடாதனால ஆள் கொஞ்சம் கிறங்கிட்டு தான் இருக்கிறாரு. நாங்க கறிமீன் இப்போ கொஞ்சம் ரொம்ப நாளாவே, அவ்வளோ ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, வாரத்துல ஒரு முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி வந்து டெய்லி எடுத்து வந்துட்டு இருப்போமா, அதனால இப்ப கிடையாது. என்ன காரணம்னா, கொஞ்சம் நிப்பாட்டுவோமே வேண்டாம். அன்னைக்கு மீன் பொரிச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு எடுத்தது நான்வெஜ். எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா பச்சைக்கறி ஐட்டம்ஸ்லேயே போய்கிட்டு இருக்கு. அதனால பயவுல கொஞ்சம் கறங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லதுதான், அவ உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. பிரகதி சொல்ற, என்ன இது புது பழக்கம்லா, இதுல நமக்கு செட் ஆகுமா? போய் கறி எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காப்புல. எடுப்போம் இப்போ என்ன, அதனால என்னன்ட்டு விட்டுருக்கோம். திருப்பி அதனால இது கிறங்குறாரான்னு தெரியல. ஆனா வெயிட் பார்த்தப்ப அதே வெயிட் தான். 76 கிலோ தாங்க இருக்கிறேன். முகம் மட்டும் கொஞ்சம் வாட்டமா தெரியுது, என்ன எதுன்னு தெரியல. அது நம்ம ஷேவ் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு பார்க்க ஒரு வாட்டமா தெரியும், ஷேவ் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு பார்க்க நீட்டா தெரியும். அதாவது அண்ணனுக்கு கொடுக்குற சாப்பாட்டையும் அக்கா சேர்ந்து சாப்பிட்றீங்க போல, அதனால அக்கா குண்டாகிக்கிட்டே வர்றீங்க, அண்ணன் ஒல்லியாகிக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிறீங்க. தெரியல, அக்காவோட தாராள மனசுக்கு குண்டாகிறோன்னு என்னமோ தெரியல. அண்ணன் எதனால ஒல்லியாகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ உங்களுக்கு தான் அப்படி தெரியுது, வெயிட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் வத்தலை. ஓகேங்களா? இன்னொருத்தவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, நாங்கள் சோறில் உப்பு போட்டு வடிப்போம். நிறையா பேர் கேரளாவில் உப்பு போட்டு வடிக்காதவங்க இருக்காங்க, வடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து உப்பு போட்டு தான் ஆரம்ப காலத்துல இருந்தே வடிக்கிறோம். எங்கள் மாமியார் உப்பு போடுவாங்களான்னு தெரியல. சேச்சி உப்பு இடுவோம் சோறுலே. சேச்சி உப்பு சோறுல உப்பு இடுவோம் நீங்களு? இல்ல, சேச்சி பார்த்தீங்களா, சோறுல உப்பு போட மாட்டாங்களாம் சேச்சி. நிறைய வீட்டுல உப்பு போட்டு வடிக்க மாட்டாங்க. நாங்க வந்து உப்பு போடுவோம். எங்க மாமியார் வீட்லயே உப்பு போட்டு வடிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கேள்விக்கு கிளியர் ஆயிடுச்சா? சாதத்தில் உப்பு போடுவோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிதின் அடுத்து என்ன படிக்கிற மாதிரி இருக்கிறாருன்னு. தெரியல, இன்னும் முடிவு பண்ணலை. இனிமேல் தான் யோசிச்சு ஆனால் என்ன படிக்கிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். தெரியும் போது சொல்லிடுறோம். ஓகேங்களா? கோயம்புத்தூரில் சேருங்க, பெங்களூரில் சேருங்கலாம் சொல்கிறீங்க. நம்மளோட வயசு, அதாவது வெளியில் போய் தங்கி படிக்கிற வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி, நம்ம கண்ணு முன்னாடி எனக்குள்ளே இருக்கட்டுமேன்ற ஒரு காரணம் தான். இங்கே கேரளாவில் தான் படித்தாக்க கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வர்ற ஐடியா இல்லை இப்போதைக்கு அவனுக்கு. அப்புறம் ரிசல்ட் வந்துட்டு தான் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேங்க, டக்குன்னு சொல்லலான்னு. அப்படியே மறந்துடுதுங்க. அல்ல
ஆமாம். அப்புறம் இப்போல்லாம் லைவுக்கு ஓவரா மேக்கப் போட்டுக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது மேக்கப் இல்லைங்கிறீங்க. இதில் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நான் பவுடர் அடித்து ஒழுத்தியோண்டு கண்மையை போட்டு லிப்டிக் போட்டால் மேக்கப் முடிஞ்சு போச்சு. இவங்களோட மேக்கப்பே அதுதாங்க. இப்போ நான் லிப்டிக் போடாதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இதே நான் கொஞ்சம் டார்க்காக லிப்டிக் போட்டு ஒரு கண்மையை போட்டு பவுடர் அடிச்சேன்னா அதுதான் ஃபுல் மேக்கப்பாக உங்களுக்கு தெரியுது. ஆனால் நான் மேக்கப் ஒரு நாளும் போட்டது கிடையாது. அதுதான் நிஜம். கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்னம்மா? நீ எதுவுமே படிக்கிறியாயா? எதையாச்சும் நீ படிச்சு வைக்கிறியாயா அப்படின்னு சொல்லி கேட்பான். ரைட்டு. என்னது இந்த முடிக்கு என்ன சொன்னாங்க? அதுதான் லேசர் ட்ரீட்மெண்ட் தொடங்க வேண்டியதானே. அது செஞ்சீங்கன்னா இப்போ எப்படி இருக்க உங்கள் முகம் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்த டைமில் எப்படி இருக்கீங்களோ அப்படி ஆயிரும் உங்கள் முகம். அதனால் லேசர் செய்கிறா இருந்தால் நீங்கள் செய்யுங்க, பயப்பட தேவையில்லை. நானும் செஞ்சுருக்கேன், எங்கள் அம்மாவும் செஞ்சுருக்கோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் சித்தி வீட்லேயும் செஞ்சுருக்கோன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்க, நான் யோசிக்கிறேங்க. கண்டிப்பாக யோசிச்சுட்டு லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் எல்லா சமயத்தும் ஒத்து வராது. அந்த பயம்தான் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை இப்போ எப்படி சொன்னால் அப்பப்போ முடி வளர்ந்தாலும் போய் பறிச்சுக்கிட்டு வந்துட்டா சரியாக போச்சு நூலை வச்சு. இது லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏதாவது பாடுகள் தழும்புகள் வந்துருமோங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. இது வரைக்கும் முகத்தில் தழும்பு இந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு சங்கடத்தில் தான் பயந்துக்கிட்டு அது நாங்கள் செய்யாமல் இருக்கோம். அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் அதையும் நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் நேற்று நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னன்னு கேட்டாக்க, இந்த மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு இந்த மாதிரி நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய மேல் அதிகாரியால் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ அவங்க திருப்பி இன்னைக்கு காலையில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மெசேஜை படித்தேன். என்னன்னு சொன்னாக்க, எங்கள் மாமாட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாமான்னா அவங்க கணவரை சொன்னாங்களா இல்லை யாரை சொன்னாங்கன்னு தெரியல. நான் சொல்லிட்டேன். அப்படி நீ தொந்தரவாக இருக்கிற இடத்துல நீ எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு மாற்றிக்கலாம், வேறு இடத்துல வேலையை அப்ளை பண்ணிக்கலாம். நீ அந்த வேலையை விட்டுருமா? எதுக்கு நீ உன் மனசை நோகடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் அது பண்ணிவிட்டு நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ தான் என் மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் நேரடியாக என்கிட்ட பதில் சொல்லியிருந்தாலும், என்ன மாதிரி பாதிக்கப்படுற பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவில் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ரொம்ப நன்றியும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்காக அவங்களுக்காக சொன்னதாக இருந்தாலும் நிறைய பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு கூடி ஒரு தைரியம் வரட்டும்னு தான் சாந்தாவை வச்சே நம்ம சொன்னது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு போல்னஸ். அக்கா பேசும்போது எனக்கு அப்படியே அவங்க பேசியிருந்ததை கேட்டாக்க ரொம்ப இதாக இருந்துச்சு. அக்கா சொல்ல எனக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு. நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்ற மாதிரி நான் போய் மாமாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சந்தோஷம்தான். அவங்க வாழ்க்கை நம்ம ஒரு வார்த்தை சொன்னதுனால அவங்க வாழ்க்கை சிறப்படைஞ்சிச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நிஜம்தான். அதாவது நம்மளை பத்தி ஒரு சீக்ரெட்டு நம்ம புருஷனுக்கு தெரியாம இருந்தா தான் நம்மளை ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்றதுக்கு ஈஸியான ஒரு தருணமா இருக்கும். நம்மளை பத்தி எல்லா விஷயமும் நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளை யாரும் பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு நம்ம வீக்னஸாக இருக்க மாட்டோம். எப்போவுமே நம்ம பக்கத்து கரெக்டாக இருந்தோம்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையே இருக்காது. நம்மளை யாராவது மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த சொல்லி நான் இந்த விஷயத்தை மிரட்ட போகிறேன் அப்படின்னா, என் புருஷனுக்கு மறைச்சிருந்தா தான்டா நீ என்னை மிரட்டுறதுக்கு, நீ சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டாக நம்ம வீட்டுக்காரவங்க கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க, நம்ம பக்கம் தப்பு இல்லைனா. சரிங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே முதல்ல நம்ம தான் எதிர்கொள்ளணும். நம்ம எதிர்கொண்டுட்டு நமக்கு அப்புறம் தான் அடுத்தவங்கள்ட்டே நம்ம கொண்டு போகணும். ஒரு கீழே விழுந்துட்டாலுமே ஃபஸ்ட்டு நம்ம தான் எந்திரிக்க ட்ரை பண்ணணும். எல்லா இடத்துலையும் நம்மள ஆள் இருக்காது. விழுந்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒன்றுனா ஃபஸ்ட்டு நமக்கு நம்பிக்கை வேணும். நம்ம எந்திரிச்சு உட்காந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் போட்டு அடுத்தவங்களை கூப்பிடணும். நமக்கு நம்பிக்கை வந்தால் தான் நம்மளால் எந்திரிக்க முடியும். அடுத்தவங்க தூக்கட்டும் நம்ம கிடந்தோம்னா நம்ம கிடந்துக்கிட்டே தான் இருப்போம். முதல்ல நம்மளே தைரியம் கொடுத்துப்போம். நம்ம போல்டாக இருப்போம். ஓகேங்களா? ஓகே. பேசுறது ஈஸிக்கா, செயல்படுறது கஷ்டம்னு நீங்க சொல்றதை கேக்குது. கண்டிப்பா செயல்படுறது கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளவு வேலைகளை பாக்குறோம் வீட்டுல. ஆம்பளைங்க என்ன சம்பாரிச்சுக்கிட்டு மட்டும் வர்றாங்கன்னு சொல்லிடக்கூடாது. திட்டிவிடுவாங்க. செஞ்சு பாருங்க. சுருக்கமா ஒரே வழி என்னன்னு கேட்டாக்க, அதாவது பிரசவம் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது, ஒரு மறு ஜென்மத்தையே எடுத்து வர்ற பெண்கள் தான். அந்த வழியையே தாங்கக்கூடிய பெண்களுக்கு வேற எந்த வழியுமே பெருசா தெரியாது. அதனால எந்த வழியா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ற விதம்னு ஒன்று இருக்குதுங்க. நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது தான். அது எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பெண்களால் நினைச்சால் அதை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணி அது வெளியில வந்துட முடியும். நீங்க மனதைரியத்தோட இருக்கணும். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் தான் சரி. ஐயோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சே, நம்ம என்ன பண்றது, நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சே, நம்ம இந்த மாதிரி இதை விட்டு வெளியில வர முடியாதுன்னு நீங்க ஓடி ஒழுங்கி உட்காந்தா மட்டும்தான் உங்களை பிரச்சனைக்கு தள்ளுனவங்க எப்படி சொல்றாங்க, சந்தோஷம் அடைவாங்க. நீங்க பிரச்சனையை கண்டு நீங்க தோடாம
இப்படி தட்டி விட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன்கிட்ட அந்த பிரச்சனையே பயப்பட்டுரும். இவன்கிட்ட எந்த பிரச்சனை பண்ணாலும் நம்ம ஜெயிக்க போகிறது முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுவாங்க. அதனால் அது எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் மைண்டு கொண்டு போகாதீங்க. ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஆமா. ரைட். ம். சரி, ஏதோ ஓகே. எங்கள்ட்ட கேட்ட உறவுகளுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச பதில எங்களால நாங்க செயல்படுற செயல் இப்படித்தான் இருக்குங்கிறத உங்களுக்கு சொன்னா புடிச்சிருந்தா கடைபிடிங்க. பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுட்டு போயிருங்க. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. பாருங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பை. பாய்.